சிறுமலர் பள்ளியின் 100வது ஆண்டில் நடைபெறும் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எதிர்கால தமிழகத்தின் ஒளி விளக்கு, இளைஞர் நலனில் அக்கறை கொண்ட கழக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெருமகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களையும், சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு நே சிற்றரசு அவர்களையும், கழக மருத்துவ அணி செயலாளர் திரு நா எழிலன் அவர்களையும், ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி செயலாளர் திரு மா பா அன்புதுரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சொல்லால் உலகை திரும்பி பார்க்க வைத்த உதய சூரியனே, ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த கலைஞரின் பேரனே, மாற்றுத்திறனாளிகள் மேலுள்ள முழு அக்கறையால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன்வசம் கொண்டு தமிழ்நாட்டுக்காக தனிப்பெரும் திட்டங்களை தீட்டி வளர்ச்சிப் பணிகளில் முன் நிற்கும் தமிழக முதல்வரின் தவ புதல்வரே, 100 ஆண்டுகள் பேசும் சாதனைகளை செய்த வம்சத்தில் வந்தவரே, இதோ எம் பள்ளியின் 100வது ஆண்டில் யாம் சிறப்பிக்கும் விளையாட்டு விழாவின் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கண்கள் இரண்டையும் வடிவழகோடு அமைத்து 100 என்ற அமைப்பில் வடிவமைக்கப்பட்ட அணிச்சலை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்.
ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையிலா? ஆம், சென்னையில்தான். தேசிய பாரா தடகளம் தமிழகத்திலா? ஆம், தமிழகத்தில்தான். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையிலா? அதுவும் சென்னையில்தான். இப்படி நீளும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க விரும்பும் இளம் மாணவர்களுக்கு தேவையான பல உதவிகளை உரிய நேரத்தில் செய்து தமிழகத்துக்கு பல உயரிய விருதுகள் மூலம் பெருமை தேடி தந்தவரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தமிழகத்தின் துணை முதல்வருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். சென்னையினுடைய மிக பெருமை வாய்ந்த பள்ளியான லிட்டில் ஃப்ளவர் பார்வைத்திறன் சவால் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் மேல்நிலைப் பள்ளியினுடைய 100ஆண்டு விழா மற்றும் ஸ்போர்ட்ஸ் டே பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே, 1000 விளக்கு கிழக்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே, மகளிர் ஆணைய தலைவர் அக்கா குமாரி விஜயகுமார் அவர்களே, சகோதரர் VS கலை, அண்ணன் நுங்கை VS ராஜ், சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் பிரகாஷ், துபாய் விஜய், வட்ட செயலாளர் மகேஷ், அண்ணன் ஜம்புலிங்கம் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, சுப்பீரியர் சிஸ்டர் ரோசி அவர்களே, வளாகத்துடைய இயக்குனர் சிஸ்டர் சவேரியா அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் சிஸ்டர் கெம்மா அவர்களே, பள்ளி முதல்வர் சிஸ்டர் பர்ஃபின் நெவிஸ் அவர்களே, தலைமை ஆசிரியை திருமதி நிர்மலா ராணி அவர்களே, ICMனுடைய அனைத்து சிஸ்டர்ஸ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, அனைத்து மாணவி செல்வங்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 100ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கு ஓர் அணியில் ஒரே கனவில் அப்படின்ற ஒரு சிறப்பான டைட்டில் தீமை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓர் அணியில் என்று நீங்கள் காணுகின்ற அந்த கனவு நிச்சயம் ஒரு நாள் நினைவாகும். அதற்கு நாங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்பார் அப்படிங்கிற உறுதிமொழியை இன்னைக்கு நான் தரேன். ஒரு இன்ஸ்டிடியூஷனை 10 வருஷம் 20 வருஷம் நடத்துறதே மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் இந்த சிறப்பு பள்ளியை 100 வருஷம் நடத்துறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சாதனை. அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதுவும் இந்த பார்வை மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு 100 வருடங்களுக்கு மேல் கல்வியை கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த பள்ளியை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தவே பத்தாது. அது மட்டும் இல்ல, கல்வின்றது யாராலும் அழிக்க முடியாத சொத்துன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிக்கின்ற வகையில், மெய்ப்பிக்கின்ற வகையில் வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள். உங்களுடைய விடா முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் தலை வணங்குகிறோம். இந்த பள்ளிக்கும் எனக்கும் நீண்ட நெடிய ஒரு தொடர்பு உண்டு. என்னுடைய தந்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் யாரை சந்திக்கிறதோ இல்லையோ இங்கே வந்து உங்களையெல்லாம் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அவருடைய முதல் பிறந்தநாள் வாழ்த்த உங்களோட தான் உங்களுடைய வாழ்த்துக்காக தான் அவர் காத்திருப்பார். நானும் அப்படிதான் என்னுடைய நிறைய பிறந்தநாளுக்கு வந்திருக்கிறேன். முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கும் நான் கூட வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பெருமையான இந்த பள்ளிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறது நான் மிக பெருமையாக நினைக்கின்றேன். இந்த பள்ளி மேலும் ஒவ்வொரு வருஷமும் அரசு பொதுத் தேர்வுகளில் சென்டம் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. இதை கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உங்களுடைய இந்த சாதனை தொடரணும். படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டையும் சிறுமலர் பள்ளி மாணவர்கள் நீங்க சிறப்பாக செயல்படுறீங்க. இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் இன்னைக்கு ஆசிரியர்களா, வழக்கறிஞர்களா, அரசு அதிகாரிகளா, விளையாட்டு வீரர்களா இருக்கீங்க. அவங்கள மாதிரியே நாளைக்கு நீங்களும் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஆளா உருவாகி வருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, உங்களை பார்த்து இன்னும் பல நூறு பேர் வெற்றி பெற்ற மனிதர்களா வருவாங்க. முத்துவழங்கிராற்று கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், என்னைக்குமே மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதுணையாக தான் இருந்துட்டு வராங்க. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் முதல்ல மாற்றுத்திறனாளின்னு பேரை வச்சு அழைக்க வச்சாங்க. மாற்றுத்திறனாளி நலனுக்காக ஒரு தனி துறையை ஆரம்பித்தவர் கலைஞர் அவர்கள்.
அது மட்டும் இல்ல, அந்த துறையை தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையை ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் வழியில இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மாற்றுத்திறனாளி நலத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய நல்லுக்கு தொடர்ந்து பல திட்டங்களை தீட்டிட்டு வராங்க. மிக முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவி தொகையை 2 மடங்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளியுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளையும் எதிர்கொள்ளணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆகவே மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் நம்முடைய இயக்கமும் நம்முடைய கழக அரசும் என்றைக்கும் துணை நிற்கும். உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் சிறக்கட்டும். சிறுமலர் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பள்ளி இன்னும் பல நூற்றாண்டுகள் சேவையை தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வெற்றி பெற்றவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேடு நெருக்கடி, பெண்ணின் குணங்களாம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் மாநில மகளிர் ஆணைய தலைவர் திருமதி குமாரி அவர்களையும் விழாவிற்கு வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும் விதமாக என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். தமிழகத்தின் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனமுவந்து நம் பள்ளி மாணவர்களுக்காக ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலையை வழங்குவார்கள். தமிழகத்தின் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பரிசுகளை வழங்கி மாணவிகளை ஊக்கப்படுத்திட அன்புடன் அழைக்கிறோம்.